தொடர்ந்து முரண்பாடுகள் கொண்ட கட்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறப்போ என்டிஏ கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 மறுபடியும் என்டிஏவோட அதிமுகவோட கூட்டணி, 2021 அண்ணா டிடிவி கூட கூட்டணி, மறுபடியும் 24 அதிமுகவோட கூட்டணி, இப்ப 26 திமுகவோட கூட்டணி. ஏதாவது கன்சிஸ்டன்சி இருக்கா அந்த கட்சிக்கு? ஒரு சீரான மனநிலை இருக்கா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்துல அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சாரு. என்னைக்காவது திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அவரு? திமுகவுடன் தன் வாழ்நாள் முழுக்க கூட்டணி வைக்காத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆன்மாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் ஆத்மா மன்னிக்காது இந்த தேமுதிக கட்சி இப்போ உள்ள நிர்வாகி. இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் பிரேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கண்டனமும் தான் இருக்கு. இந்த ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இதுல ஏமாந்தது ஸ்டாலின் தான். தேமுதிக தொண்டர்கள் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தொடர்ந்து முரண்பாடுகள் கொண்ட கட்சி. நீங்க யோசிச்சு பாருங்க, 2014 தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறப்போ என்டிஏ கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 மறுபடியும் என்டிஏவோட அதிமுகவோட கூட்டணி, 2021 அண்ணா டிடிவி கூட கூட்டணி, மறுபடியும் 24 அதிமுகவோட கூட்டணி, இப்ப 26 திமுகவோட கூட்டணி. ஏதாவது கன்சிஸ்டன்சி இருக்கா அந்த கட்சிக்கு? ஒரு சீரான மனநிலை இருக்கா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்துல அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சாரு. என்னைக்காவது திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அவரு? திமுகவுடன் தன் வாழ்நாள் முழுக்க கூட்டணி வைக்காத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆன்மாவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் ஆத்மா மன்னிக்காது இந்த தேமுதிக கட்சி இப்போ உள்ள நிர்வாகி. இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் பிரேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் கண்டனமும் தான் இருக்கு. இந்த ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இதுல ஏமாந்தது ஸ்டாலின் தான். தேமுதிக தொண்டர்கள் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க.